அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்த விவாகரத்து மனு தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி முழுக்க அரசியல் இருக்கிறது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அரசியல் ரீதியாக அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும், அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும், மக்கள்கிட்ட அவருக்கு எழுந்திருக்கிற அந்த புகழை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சங்கீதா அவர்களை யாரோ திட்டமிட்டு இறக்கியிருக்காங்க. 2021 தெரிஞ்சிருச்சான், இப்போ தான் புகார் கொடுக்குறாங்களா? அப்போ 100 விழுக்காடு அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் அரசியல் இருக்கிறதா, இது அரசியல் படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். யாருடைய தனி மனித வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைந்து அதை பேசுவதற்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அது பொதுவழிக்கு வராத வரைக்கும். பொதுவழிக்கு வந்த பிறகு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதுதான் அறம். தாழ கிடப்பாரை தற்காப்பதே அறம் சொல்றாங்க. ஒரு சம்பவத்திலேயோ ஒரு புகார்லையோ யார் பக்கம் நியாய தர்மம் இருக்கு அப்படிங்கிறத தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்படுது. நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு திமுகவை சார்ந்த கிளை செயலாளர் பெரியநாயகம், அஞ்சட்டி பக்கத்தில் கோம்பைக்காடு அப்படிங்கிற பகுதி, அந்த கோம்பைக்காட்டை சார்ந்த கிளை செயலாளர் பெரியநாயகம் கைது செய்யப்பட்டிருக்கார் போக்சோ வழக்கில். என்ன இன்னும் விசாரிச்சு பார்த்தா, ஒரு 2 வயது குழந்தை திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுது, வெட்டி இழுக்குது. உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை கொண்டு போகிறாங்க. அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை சிகிச்சை பலந்து இறந்து போகுது. இறந்து போன குழந்தை உடற்கூறு ஆய்வு செய்யணும்ல, உடற்கூறு ஆய்வு செய்யும் போது போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. எத்தனை வயசு குழந்தை? 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்குன்னு மருத்துவம் சொன்னாங்க. பெற்றோருக்கு அதிர்ச்சி, அவங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த பெண்ணுக்கும் இந்த பெரியநாயகத்துக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்போ இந்த பெண்ணை பார்க்க வீட்டுக்கு போயிருக்க. அந்த பெண் வெளியே போன சமயத்தில் அந்த குழந்தைய அந்த பெரியநாயகம் அப்படிங்கிற அந்த திமுகவை சேர்ந்த கிளைச்சல் அந்த அயோக்கிய நாய், இந்த வெறி பிடித்த இந்த பிசாசு மனித பதறு இந்த சோசியல் டஸ்ட் என்ன பண்ணியிருக்கான்னா கொடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்ய 2 வயசு குழந்தைய ஒருவன் காம இச்சைக்கு பயன்படுத்துறான் அப்படிங்கிறத கற்பனையில் ஒரு கற்பனை கூட ஒரு ஒரு பேச்சுக்கு கூட பேச முடியாது. ஒரு இச்சை அப்படிங்கிறது வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை நோக்கி வருது அப்படின்னா கூட ஒரு இயல்புங்க அது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம். ஆனால் 2 வயது குழந்தை அதை பேசக்கூட நம்மளால் முடியல. அதை ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். அதை கொடுமையான முறையில் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்போ அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. போக்சோ வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டால் அவனுக்கான தண்டனை வழங்கப்படணும். இதை தாவேக்காவை சார்ந்த அருண்ராஜ் அவர்கள், தாவேக்காவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்து பேசியிருந்தாங்க. உண்மையிலே ஏன் அதை பேசுகிறாங்க? அந்த பெண் பாதிக்கப்பட்டுச்சு, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பது தான் அறம். பாதிக்கப்பட்டவனுக்காக தான் இங்கே அரசியல் தேவைப்படுது. பணக்காரனுக்கு அரசியல் தேவையில்லை, அதானி அம்பானிக்கு அரசியல் தேவையில்லை, முதலாளிகளுக்கு அரசியல் தேவையில்லை. அவன் பணத்தை வச்சு பார்த்துக்குவான், இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பார்த்துக்குவான். அந்த முதலாளிகளால் அந்த ஆதிக்க வர்க்கத்தால் யார் பாதிக்கப்படுறாங்களோ, இப்போ மேல்பாதி கிராமத்தில் ஒரு சமூகம் பாதிக்கப்படுது, கோயிலுக்குள்ள போக முடியாமல், அப்போ அவங்களுக்கு பேச தான் இங்கே அரசியல் தேவைப்படுது. அதனால வாய்ஸ் ஆஃப் காமன் அதை அமைப்பாக கூட வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அதே போல தான் ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறோம், கூடங்குளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறோம், பரந்தூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறோம். அதே போல் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறோம். ராம்கி நிறுவனத்து பக்கம் யார் நிற்கல? எந்த கட்சி நிற்குமா? அப்படி கட்சி நின்னா அந்த கட்சி எந்த கட்சி? பணக்காரங்கான கட்சி. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே தான் அரசியல் தேவைப்படுது. அதே போல தான் இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போ அந்த பெண் பக்கம் நிற்கணும். ஆனால் இது தனி மனித பிரச்சனையாக இருப்பதனால, இருதரப்புக்கும் நியாயங்கள் இருப்பதனால அவங்க முழுமையாக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாமல் நம்ம அதுக்குள்ளே நுழைய முடியாது. அவர் தரப்பு நியாயத்தை சொல்லணும், இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லணும், இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டியது கடமை. சரி வேணாங்க, அது பர்சனல் அப்படின்னு சொல்லி கடந்து போனானா கடந்து போகலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இங்கே 2 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு குரல் கொடுக்குற தாவேக்கா, இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அது ஒரு கட்சி தலைவருடைய மனைவியாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை கடந்து தானே போகணும், அமைதியாக தானே போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கரூர் விவகாரத்தில் அண்ணாவை பழிவாங்க பார்த்தாங்க, அண்ணாவை பழிவாங்க முடியல. ஜனநாயகன் படத்தை முடக்கி
அண்ணாவை பழிவாங்க பார்த்தாங்க, பழிவாங்க முடியல. சிபிஐயில் 2 நாள் அண்ணாவை உட்கார வச்சு கேள்வி கேட்டு பழிவாங்க பார்த்தாங்க, பழிவாங்க முடியல. இப்படி கரூர் விவகாரம், சிபிஐ பிரச்சனை, ஜனநாயகன் இப்படின்னு அண்ணாவுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம, கேட்ட இடத்த கொடுக்காம, நெருக்கடி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணவங்க கடைசி ஆயுதமாக அப்படி மனைவியை இயக்கியிருக்காங்கன்னு சொல்வதற்கு பெயர் என்னடா? பேர் என்ன? மொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸும். இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, வல்கர் வாரியர்ஸ். அவரோடு 25 ஆண்டுகள் இருந்த அவங்க சொல்றாங்க இப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி. அவங்க கேட்பது என்ன? அதை உண்மையிலே அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இதை பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். சீமானவர்கள் கூட நேற்று இரவு அழைத்து எக்காரணம் கொண்டும் அவருடைய பர்சனலுக்குள்ள நம்ம பேசக்கூடாது தம்பி, நம்ம கட்சிக்காரன் எல்லாத்தையும் சொல்லு, இணையதளத்தில் கூட எழுதுன்னு சொல்லு, யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒருபோதும் பேச போறது கிடையாது, அது அவருடைய வாழ்க்கை. ஆனால் பொது வழியில் ஒரு பெண் இங்கே தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அசிங்கப்படுத்தப்படுறாங்க, அவங்க கொச்சை சொற்களால் இழிவுபடுத்தப்படுறாங்க. இவ்வளோ காலம் ஏன் பொறுமையாக இருந்தாங்க, இப்போ ஏன் சொல்கிறாங்க? ஒரு விக்டிமை பார்த்து கேட்குற கேள்வி அது. இவ்வளோ காலம் அமைதியாக இருந்து இப்போ ஏன் பேசுறீங்கன்னு. எப்போ பேசுனா என்ன? எப்போ பாதிக்கப்பட்டாலும் எப்போ சொல்லணும்னா அவங்களுக்கு தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க எப்போ சொல்லணும் அவங்க தான் முடிவெடுக்கணும். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. அதுலேயும் கரூர் வழக்கில் அவரை பழிவாங்க பார்த்தாங்களாம். கரூர் வழக்கில் பழிவாங்க பார்த்தாங்களா, அவன் பழி கொடுத்தாரு. அவர் 41 துள்ள துடிக்க பழி கொடுத்து விட்டு ஓடி போன ஒருத்தனை பழிவாங்க பார்த்தான்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறான். ஜனநாயகன்லையும் பழிவாங்க பார்த்தாங்களாம். யார் பழிவாங்க பார்த்தாங்க? ஜனநாயகன் படம் முடிஞ்சிருச்சு. எப்போ? அக்டோபர்லேயே முடிஞ்ச படத்தை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆட்டிக்கிட்டு போய் இவர் வந்து சிபிஎஸ்சிக்கு போகிறாரு, மத்திய தணிக்கைத்துறைக்கு. அவங்க வந்து மறுதணிக்கை அனுப்புகிறாங்க. மறுதணிக்கை வேண்டாம், இங்கேயே பார்த்துலான்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் சிபிஎஃப்சி மத்திய தணிக்கைத்துறை மிக தெளிவாக சொல்கிறாங்க, 15 நாட்கள் எங்களுக்கு தேவைப்படும், நாங்கள் எங்ககிட்ட வர சொன்னால் அவங்க வரல, இங்கேயே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க, அதனால தான் காலதாமதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 82 கட்டு இருக்குது படத்தில் மத ரீதியான குறியீடுகள் இருக்குது, ஒரு சாராரை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் நீக்க சொன்னோம், நீக்கல அவங்க, அதனால தான் காலதாமதம்ன்றாங்க. இவங்க உச்சநீதிமன்றம் போய் திருப்பி உயர்நீதிமன்றம் போய் இவருடைய திமிர்த்தனத்தினால் மட்டும்தான் அந்த படம் காலதாமதமான ஒழிய அதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாது. நீதிமன்றமே வெளிப்படையாக சொல்லிடுச்சு. ஆனாலும் அதை வச்சு முடக்க பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் சிபிஐயில் உட்கார வச்சு 2 நாள் முடக்க பார்த்தாங்களாம். சிபிஐ வேணும், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, எங்களுக்கு உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு அதிகாரியை போட்டு விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் மனு போட்டதே தாவேக்கா தான், தாவேக்காவோட தரப்பு தான், தாவேக்கா ஆதரவு தரப்பு தான். தாவேக்கு ஆதரவாக அன்றைக்கி அதிமுகவும் பாஜகவும் கூட உச்சநீதிமன்றம் போனாங்க. அப்போ எல்லாத்துலேயும் இவர் செஞ்சுட்டு இப்போ அவங்க கரூரில் முடக்க பார்த்தாங்க, சிபிஐ வச்சு முடக்க பார்த்தாங்க, சிபிஎஃப்சி வச்சு முடக்க பார்த்தாங்க, இப்போ குடும்பத்தை வச்சு முடக்க பார்க்குறாங்க. எதுக்கும் தளபதி அசர மாட்டார், தளபதியின் தொண்டர்கள் அசர மாட்டாங்க. நாளைக்கு விஜயே வெளியே வந்து இது எங்கள் பிரச்சனை, அவங்க சங்கீதா சொல்கிறது உண்மைதான், என் மனைவி சொல்கிறது உண்மைதான், நீ ஓர மாதிரியா திமுக காசு வாங்கிட்டு பேசாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. விஜயனுடைய மகன் ஜேசன் அவர்களோ இல்லை அவருடைய மகள் திவ்யா அவர்களோ வெளியே வந்து இல்லை இப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் உண்மைதான் எங்கள் அம்மா சொல்கிறது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க, நீங்கள் 200 ஊபீஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏன்னா இவங்க வந்து இயல்பிலேயே மிக தவறாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கானுங்க. விஜயை எதிர்த்து யார் பேசினாலும் அவன் வந்து ரொம்ப தவறானவன், ரொம்ப தப்பானவன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். இது வரைக்கும் அஜித் ரசிகர்கள் திட்டிட்டு இருந்தானுங்க, அப்புறம் ரஜினிகாந்த் ரசிகர்களை திட்டிட்டு இருந்தானுங்க, இப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் திட்டிட்டு இருக்கானுங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், யார் வந்து விஜய்க்கு எதிராக கேள்வியை கேட்டாலும் அவருடைய குடும்பத்தை குறிவைத்து பேசக்கூடிய இந்த கும்பல் இப்போ நாகரிக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில் விஜயனுடைய கொள்கை என்னன்னு யாரை கேட்டால் போதும், கண்ணா பின்னாடி திட்டுவானுங்க, குடும்பத்தை பற்றி பேசுவானுங்க, அவருடைய பர்சனலை பற்றி பேசுவாங்க. அண்ணன் சீமானுடைய ஒரு பொய்யான வழக்கு, அவர் அதுக்கப்புறம் திருமணம் முடிந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் 10 வருஷமா. ஆனால் ஒரு பொய்யான வழக்கில் புகாரை கொடுத்து வாபஸ் வாங்கி பணத்துக்காக புகார் கொடுத்த ஒரு பெண்ணை வைத்து அண்ணன் சீமானை நேற்று வரைக்கும், கடந்த போன மாதம் ஒரு டிபேட் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து வலசர் வாக்கத்துக்கு எதுக்கு வர சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே அண்ணன் சீமானுடைய கொள்கை கோட்பாடு அரசியலை பற்றி எந்த கேள்வியும் கேட்க தகுதியற்ற இந்த கும்பல் அந்த பொய்யான வழக்கு தூக்கிட்டு வந்து பேசி அப்பெல்லாம் அது அரசியலாம். இதையே அவருக்கு சங்கீதா பக்கம் நியாயம் இருக்கிறது என்று அவரை யாரும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொன்னால், நீ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேச, நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசவே மாட்டேன். நயினார் நாகேந்திரன் பேசிய போது நான் கண்டித்து, இனி யார் பேசினாலும் கண்டிப்பாக அது தேவை கிடையாது, அது என்னமோ அவர் இருந்துட்டு போகிறாரு. ஆனால் இங்கே ஒருத்தங்க பொது வழிக்கு வந்து சொல்லிட்டாங்க, சொன்ன பிறகு 2021 சொல்லாமல் 26 சொல்கிறாங்க. முகாமுத்தருடைய மரணத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தை பார்த்தாங்க, யார் திமுக குடும்பத்தை பார்த்தாங்க,
அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீ இப்போ புகார் கொடுக்காத, பிப்ரவரியில் புகார் கொடு, அப்புறம் தான் தேர்தல் அறிவிக்கு முன்னாடி புகார் கொடுத்தா தான் அது பயங்கர இதாக இருக்கும், நாங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணிடுறோம் அப்படின்னு திமுக வந்து சங்கீதா அவர்கள்ட்ட சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக திமுக பேச்சை கேட்டு இதை புகார் கொடுக்குறாங்களாம். இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கா? இவெல்லாம் ஏன் தற்கூறிகள்னு சொல்கிறோம், ஏன் அடிப்படை அரசியல் புரிதலற்ற கும்பல்னு சொல்கிறோம் அப்படின்னு இப்போ புரியுதா? அந்த அம்மா கேட்குறது என்ன, இந்த வீட்டுக்குள்ளே இந்த வழக்கு முடிய தாண்டி நான் வாழணும்னு சொல்கிறாங்க. அந்த அந்த வார்த்தைக்கு கூடிய அடர்த்தியும் அதுக்கு பின்னாடி கூடிய வலியை பற்றி எவனாவது ஒருத்தன் யோசிச்சிங்களாடா? இவ்வளோ பெரிய வீட்டை பணம் வேணா விஜய் கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த வீட்டை பார்த்து பார்த்து செதுக்கியது சங்கீதா. 2019-20 காலகட்டத்தில் அந்த பனையூர் வீடு கட்டப்படுது. அந்த பனையூர் வீட்டுடைய இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக கிட்டத்தட்ட 35 நாட்கள் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவும் உடைய மகனும் சைனாவுக்கு போய், ஏன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் எனக்கு தெரிஞ்சவர், சைனாவில் போர்ச்சன் சிட்டின்னு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு வந்து ரொம்ப பிரபலமான ஏரியா. போர்ச்சன் சிட்டியில் கிட்டத்தட்ட 35 நாட்கள் தங்கியிருந்து கழிவறையினுடைய அந்த திரைகள் எப்படி இருக்கணும், கழிவறையுடைய பேஷன் எப்படி இருக்கணும், டாய்லெட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து 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 வாங்கிட்டு வந்து அதை 60 நாட்கள் ட்ராவல் ஆகி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 6 மாதம் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கிய வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியாத நிலை வருது அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அவள் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஆளாயிருப்பா. அந்த வீட்டை நான் இருக்கணும்னு கேட்குறாங்க, அந்த வழக்கு செலவை பார்த்துக்கணும். வேற என்ன கேட்டாங்க? வேற என்ன கேட்டாங்க? 5 ஆண்டுகள் மன உளைச்சலுக்கு ஆளான பிறகுதான் இந்த முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி நீதிமன்றத்தை பதிஞ்சுதான் சொல்லப்படுது. இப்போதான் நீதிமன்றத்தை விசாரணைக்கு எடுத்து மனுவாக எடுத்து ஏப்ரல் 20க்கு முதல் விசாரணையை வச்சிருக்காங்க. மனுவை இப்போ ஏற்றுக்கிட்டாங்க நீதிமன்றம். மனு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு நடந்திருக்கு. அப்போ அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாங்க, இனி விஜய் தரப்பு நியாயத்தை சொல்லணும். அவர் கொடுக்க விரும்புகிறாரா விரும்பலையாங்கிறது அது நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கொள்ளும். அது நமக்கு அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்ன பிறகு யாரும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் இப்போ அவங்க கொடுத்ததுனாலேயே அது அரசியல் அழுத்தம், கொடுத்ததுனாலே அதுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க, அது பின்னாடி வந்து பணம் விளையாடிட்டு இருக்கு, பின்னாடி வந்து இவங்க புகழை கெடுக்க பார்க்குறாங்க. விஜயினுடைய மனைவியை வச்சு விஜயினுடைய புகழை கெடுக்கிறதுக்கு யாரால பார்க்க முடியுமா? இப்போ என் குடும்பத்தை வச்சு என் புகழை கெடுக்க முடியுமா? ஆனால் சீமானுடைய குடும்பத்தை வச்சு அவர் புகழை எடுக்க முடியுமா? ஐயா ஸ்டாலினுடைய குடும்பத்தை வச்சு அவர் புகழை எடுக்க முடியுமா? இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தை வச்சு அவருடைய புகழை எடுக்க முடியுமா? அவர் ஒருத்தர் குடும்பத்தாரை வச்சு எப்படிங்க புகழை எடுக்க முடியும்? விஜயினுடைய முன்னாள் மேலாளர் அவருக்கு திமுக பொறுப்பு போட்டு திமுக பணம் கொடுத்து புகழை கெடுக்க பார்க்குதுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. ஏன்னா முன்னாள் மேலாளர் அவரை வச்சு படம் எடுத்து நடுத்தருக்கு வந்துட்டாரு. சரி, அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து திமுக விலைக்கு வாங்கி விஜயை பேச வைக்குதா அப்படின்னா பேச வைக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை விஜயனுடைய படம் எடுத்த முன்னாள் தயாரிப்பாளருங்க ரொம்ப லாஸ் ஆகிட்டார். அவர் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் லாஸாக போயிட்டான். எவனுமே கடைசியில் உருப்படத்தை சரித்திரமே கிடையாது. கடைசியாக எடுத்த ஒரு 10 படம் எந்த படமும் எந்த தயாரிப்பாளரும் இல்லை. இவர் கேரியரோட உச்சத்தை உயர்த்தி வராரு, கேரியோட உச்சத்தை உயர்த்தி வரான்றாங்க. என்ன கேரியர் உச்சத்தை உயர்த்தி வராரு? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 1000 கோடியை உதறான்றாரு. ஒன்றுமே இல்லை. தமிழ் சினிமாவில் பிரபலமாக தயாரித்து கொண்டிருந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்க. ஏஎம் ரத்னம், ஆர்பி சௌத்ரி, லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸு, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. எந்த நிறுவனமும் இன்னைக்கு படம் எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கடைசியாக விஜய் நடித்த படங்களுடைய தயாரிப்பாளர் யாருன்னு பாருங்க. முழுக்க ஆந்திராவிலேருந்து எவனாவது ஒரு டப்பா கம்பெனி வந்திருப்பான். எனக்கு அங்கே சுண்ணாம்பு வெத்தலை வைக்கிறவனை கூட்டு வந்து தயாரிப்பாளர்னு போட்டிருப்பாங்க. மாஸ்டர் படத்தை எடுத்தது அவர் மாமா சேவியர் பிரிட்டோ. எஸ்தல் ஹோட்டல் இருக்குது ஈசிஆர் அந்த பகுதியில் சோழிங்கூரில் எஸ்தல் ஹோட்டல் இருக்குது. இந்த எஸ்தல் ஹோட்டலுடைய உரிமையாளர் யாருன்னா சேவியர் பிரிட்டோ. அது யார்? விஜயினுடைய ஹோட்டல். அந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரை கூட்டு வந்து டீ மாஸ்டரை கூட்டு வந்து மாஸ்டர் படத்தை சேவியர் பிரிட்டோ வச்சு எடுக்க வச்சாங்க. அந்த படத்துக்கு தான் அவருக்கு வந்து அதிக சம்பளம் வாங்குறாரு, 100 கோடிக்கு மேலேன்னு. இவங்களே படத்தை எடுத்து இவரே 100 கோடின்னு போட்டு மார்க்கெட்டில் விட்டு அடுத்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்தாங்க. அவங்க 120 கோடி கொடுக்குறாங்க. அப்புறம் கல்பாத்தி அகவரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி விஜயினுடைய மேலாளர். அவர் விஜயினுடைய மேலாளர் மட்டும் இல்லை, விஜய்க்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஜெகதீஷ் பழனிசாமி கோயம்புத்தூர்காரன், அவனை வச்சு எல்லா லியோ படம்லாம் அவர் தான் ப்ரொடியூசரு. இப்படி அடுத்தடுத்த படங்களை விஜயினுடைய பணத்தையே போட்டு படம் எடுத்து அதில் இவருக்கு சம்பளத்தை 120 கோடி 200 கோடி. இப்போ கேவின் ப்ரொடக்ஷன் வந்து 200 கோடியா? யார் இந்த கேவின் ப்ரொடக்ஷன் பார்த்தா அவன் வந்து ஆந்திராக்காரன். இப்படி தமிழ்நாட்டுடைய எல்லா நிறுவனங்களையும் நாசமாக்கி விஜயை வச்சு படம் எடுத்தால் படம் ஓடாது, விஜய் வச்சு படம் எடுத்தால் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது, போட்ட பணம் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் நாசமான பிறகு எல்லாத்தையும் அழிச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ உப்மா கம்பெனிலாம் கூட்டு வந்து இது அந்த நிறுவனம், இது இந்த நிறுவனம், இது 200 கோடி, இது 300 கோடி, இவர் பணத்தையே ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் படங்கள் எடுக்கப்படுது. இனி
அடுத்து படம் எடுத்தா ஓட போறதும் இல்லை, தமிழ்நாட்டில் படம் எடுக்க தயாரிப்பாளரும் இல்லை, தயாரிப்பாளர் பணம் இல்லைன்னு தான் இப்போ அரசியல் வந்துக்காரு. விட்டா கேரியரோட உச்சத்தை உயரிட்டு வந்துட்டோம், 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்திருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் விட்டு வரல. இவர் பணத்தை வச்சு தான் படம், கடைசி 10 படம் 2015க்கு பிறகு பெரும்பான்மையான படங்கள் வந்த படங்கள் அத்தனை படமே இவர் பணத்தை வச்சு தான் எடுத்திருக்காரு. இப்போ அந்த தயாரிப்பாளர், லாஸ்டான தயாரிப்பாளர் ஒருத்தரை கூட்டு வந்து விஜய்க்கு எதிராக பேச வச்சா அதில் அரசியல் இருக்குன்னு நம்ம நம்பலாம். விஜயனுடைய உதவியாளர் கூட கடைசியாக ஒருத்தர் பேசினார், விஜய் வந்து எட்டி உதைச்சிட்டாரு, எனக்கு பணம் தரலன்னாரு. அவருக்கு கூட ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து இவருக்கு வீடியோ பேசி கொடுங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விஜயனுடைய உதவியாளரும் விஜயனுடைய மேலாளரும் விஜய் வைத்து படம் எடுக்கிய இயக்குநர்களையும் பணம் கொடுத்து இல்லை அரசியல் அழுத்தம் கொடுத்து பேச வைக்கலாம். ஆனால் விஜயனுடைய மனைவியும் குடும்பத்தையும் எப்படி பணம் கொடுத்து எப்படி அரசியல் அழுத்தம் காட்டி பேச வைக்க முடியும்? ஒரு குடும்பத்தையே வெல்ல முடியாத ஒருத்தன் நாட்டை வெல்லுவான், குடும்பத்துக்கே உண்மையாளாத ஒருத்தன் நாட்டுக்கு உண்மையா இருப்பான்னு எப்படி நம்ப முடியுது? முட்டு கொடுக்குறவங்க பேர்ல இவனுங்க பண்ற அயோக்கியத்தனத்தால தான் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்கும்ல, கொஞ்சம் நெஞ்சம் அதுவும் நாசமாகுது. இப்படிதான் கரூர் விவகாரத்தில் முரட்டத்தனமா முட்டு கொடுத்தானுங்க. அண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுண்ணா, நீங்க சாப்பிடுங்கண்ணா, முகத்தை என்னால் பார்க்க முடியலண்ணா அப்படின்னு முட்டு கொடுத்தாங்க. இப்போ அவருக்கு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. இனி ரசிகர்கள் தான் அவருக்கு குடும்பம், அதனால அவர் வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு நண்பர் இல்லைன்னா நண்பனாக இருப்போம், அவருக்கு தம்பி இல்லைன்னா தம்பியாக இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியாக இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம்னு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது எந்த மாதிரியான ஆட்கள் அவர் கூட இருக்காங்க, எந்த மாதிரியான ஆட்கள் அவரை ஆதரிக்கான்னு பாருங்க. ஒரு கட்சி தலைவருடைய தாய் இறந்து விட்டா அவருக்கு பிறவங்க தாயை இறந்து வாடுறாரு, நாங்களாம் அவருக்கு தாயாக இருப்போன்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா இறந்துட்டா இல்லை தமிழ்நாட்டு முழுக்க அப்பாலாம் அப்பா இருப்பான்னு சொல்லலாம். அவருக்கு குழந்தைகள் இல்லைன்னா கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க, அதனால் நாங்கள்லாம் அவர் குழந்தையாருன்னு சொல்லலாம். அவர் மனைவி அவர் விட்டு போதுங்குது, அவர் மனைவி போனோடனே நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்கிறாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஆட்கள்னு பாருங்க. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். இப்போ வந்து அவங்க வைஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி உட்கார்ந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி எங்க தளபதியை கூட அவங்களால புடுங்க முடியாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஒரு பொண்ணுலாம் கமெண்ட் போட்டிருக்கு, ஆனால் சீக்கிரம் டைவர்ஸ் கொடுனா நான் வந்து உன் கூட வாழ்றேங்குது. அண்ணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்து நான் வாழ்றேன்னு சொல்லுதுன்னா இது எந்த மாதிரியான கேரக்டர்னு பாருங்க. இது சத்தியமா சொல்றேன், பெர்சனலாக பேசக்கூடாது, தனி மனித வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போனால் அப்புறம் நான் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய போய் யாரும் இருக்க முடியாது. இதை பார்த்துட்டு எப்படிங்க கடந்து போக முடியும்? நேற்றுலேருந்து ரைட்டை எழுதுறாங்க, நேற்றுலேருந்து வீடியோ போடுறானுங்க, ஒருத்தலாம் காரில் உட்காந்து வீடியோ பேசுகிறான். இது முழுக்க திமுக சந்திக்கிறான். டேய் அது உங்கள் கட்சி தலைவரோட மனைவிடா, 25 நிமிஷம் வாழ்ந்துருக்குடா, காதலிச்சு திருமணம் பண்ண மனைவிடா, அது புகார் கொடுத்துருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல் உங்களுக்கு அயோக்கிய. உங்கள் வீட்டில் நடந்த அப்படின்னு சொல்லுவியா? உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி உன் மாமச்சான் கூட வாழ முடியல, உங்கள் தங்கச்சியை கட்டி கொடுக்குறோம், மச்சான் குடிகார பயிலாக இருக்கிறான், வந்து அடிக்கிறான் குடிக்கிறான், நகையை புறம் விற்று விட்டான், எல்லாம் பண்ணிட்டான், அது வந்து ஒரு வாழ முடியாதுன்னு வீட்டுக்கு வருது. என்ன சொல்லுவேன்? நீ பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கட்டி நீ பேசுகிற, நீ ஏற்று வீட்டுக்காரி பேச்சை கட்டி பேசுகிற. மச்சான் தங்கமான மனுஷன், அவன் குடிகார பையடா, அவன் டோப் அடிக்கிறவன், அவன் கஞ்சா அடிக்கிறவன், அவன் எல்எஸ்சி ஸ்டாம்ப் போடுறவன், அவன் மெத்து போடுறவன். நான் சொல்கிறது அந்த கட்டி கொடுத்த மனைவியினுடைய அக்காவுடைய புருஷனை சொல்கிறேன். அவன் எல்லா வேலையும் பண்ணுறான், எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் ஈடுபடுறான், அயோக்கியத்தனமாக இருக்கான், மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறான், சித்திரவதை பண்ணுறான், குழந்தைகளை மதிக்க மாட்டான், எல்லாம் பண்ணுறான். ஆனாலும் இல்லை நீ யார் பேச்சை கட்டு பண்ணுற? ஊரில் இருக்கிற கவுன்சிலரு பிரசிடென்ட் பேச்சை கட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன். மச்சான் ரொம்ப தங்கமான ஆள், அவர் இறக்கமான குணம் கொண்டவர், புருஷனா அடிக்கதான் செய்வான், கல்லானாலும் கிழவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவீங்களா? அவனை அத்து விட்டு வா, உனக்கு நான் வந்து வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், உனக்கு உனியை வச்சு நான் வந்து நம்ம வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இதைத்தான் தாய்க்கழி படம் சொல்லுது. தாய்க்கழி படத்தினுடைய கதையே அதுதான். இந்த மாதிரி ஒரு குடிகாரன், நகையை விற்று குடிக்கிறவன், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவன், அவன் தான் உலகம்னு வாழாத, அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வா, இன்னொரு வாழ்க்கையை உனக்கு பிடித்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும், பெண்கள் சுய முன்னேற்றமாக நிற்கணும்னு அந்த படம் சொல்லுது. அப்படி அதைத்தான் சுய முன்னேற்றம், அதான் பெண்கள் முன்னேற்றம். அவன் அடிப்பான், உதப்பான், குடிப்பான், எல்லாம் பண்ணுவான், அவன் கூடவே கடந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசேன் அப்படின்னு சொல்லி வாழணும்ல, அப்பெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டமும் சொல்லுது, சமூகமும் சொல்லுது. இதை நம்ம பர்சனலாக யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் நடந்தால் நம்ம எப்படி இதை அணுகுவோம்? நம்ம அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நம்ம சித்திக்கோ நம்ம பெரியம்மா பிள்ளைக்கோ நம்ம அத்தை பிள்ளைக்கோ நம்ம மாம்பிள்ளைக்கோ நடந்தால் நம்ம எப்படி பார்ப்போம்? அமைதியாக இருப்போம்ல, அப்படி தானே இருக்கணும். விஜயை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னா நீ சங்கீதாவை பற்றியும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஆனால் இவங்க தப்பானவங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு உங்களுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்குது, அப்போ அவர்கிட்ட இல்லாத அரசியல் இவங்ககிட்ட இருக்கா? நீங்கள் தானப்பா பெரிய கட்சின்றீங்க, நீங்கள் தானப்பா ஆள போறீங்க, நீங்கள் தானப்பா 200 தொகுதி கைப்பற்ற போறீங்க,
டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தானே போட்டின்றீங்க. 1 கோடி தொண்டர்கள் உறுப்பினராக மட்டும் இருக்கான்னு சொல்றீங்க. 42 விழுக்காடு வாக்கு வாங்க போறேன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை எதிர்த்து ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு போல்டான முடிவு எடுத்திருப்பாங்க. அப்ப இந்த முடிவை நீ அமைதியா பார்க்கணும். விஜய் உனக்கு பிடிக்கலாம், அவருடைய படத்தை பார்த்து ரசிச்சிருக்கலாம், அவர் கட்சிக்கே நீ ஓட்டு போடலாம். ஆனா குறைந்தபட்சம் நீ என்ன பண்ணணும், சரி இது அவங்களுடைய பர்சனல், நம்ம பேச வேண்டாம், கருத்து சொல்ல வேண்டாம்னு கடந்து போறதுதான் நாகரிகம். நீ கருத்து சொல்லாம விஜயை நியாயப்படுத்து. ஒருத்தர் மேல காட்டுற விசுவாசத்துக்காக இன்னொருத்தரை கேவலப்படுத்தாத. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி